ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமாயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெசிஃபிக் என்னென்னா, ராமாயணம் உங்களுக்கு வந்து ஃபேமிலி வைஸாவோ சரி, இல்லைன்னா வந்துட்டு இப்போ சும்மா ஆல் ஓவர் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரௌண்டிங் எடுத்துக்கிட்டிங்கனாலோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, சீதையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் இருக்கிற ராமாயணம் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சீதையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துங்கிற ராமாயணம் நிறைய பேருக்கு தெரியாது, இல்லை தெரிஞ்சவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் தெரியும். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்ல போகிறேன். அதாவது ராமரை வந்து சீதையை வந்து அங்கிருந்து லங்கையிலிருந்து மீட்டு கூட்டிட்டு அயோத்தியாவுக்கு வரும்போது என்ன நடக்கும்னா, அங்கே அயோத்தியாவில் வந்துட்டு செலிப்ரேஷன் இருந்தாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழிச்சு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அங்கே வந்து ஒரு நெசவு தொழிலாளி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அப்படின்னா வந்து ராமரோட காதுக்கு போகும் அவர் சொல்றது என்னன்னா வந்துட்டு, எங்கே இருந்தோ அந்த சீதையை கூப்பிட்டு வருவாங்களாமா, அவங்கள வந்துட்டு நம்ம வந்து இந்த நாட்டோட ராணின்னு ஏற்றுக்கணுமாமா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா வந்து ராமருக்கு வந்து அது வந்து தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும். என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம பிரஜை அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அந்த காலத்தோட தர்மம் என்னன்னா, அப்போ வாழ்ந்த அரசர்கள் எப்படின்னா எல்லா மக்களும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல வாழணும், ஒரு ஏற்புடைய தன்மையோட வாழணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அது வந்து அரச தர்மம்னு ஒன்று இருந்தது. அப்ப இப்ப நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களேன், இப்போ வந்துட்டு இந்த காலத்தில் இருக்கிற பொலிட்டிஷியன் வந்துட்டு கரப்ஷன் பண்றாங்க. கரப்ஷன் சார்ஜஸ்ல மாட்டும் போதோ இல்ல வந்து ஒரு அலிகேஷன்ல மாட்டும் போதோ அவங்க ரெசிக்னேஷன் பண்ணலினாலோ இல்லைன்னா வந்து அந்த அலிகேஷன் வந்து ராங்னு ப்ரூவ் பண்ணலினாலோ, ப்ரூவ் பண்ணாம அந்த போஸ்டிங்ல உட்காந்துட்டு இருந்தா நம்மளுக்கே எப்படி ஃபீல் இருக்கும், என்னடா அது இவன் மேல இவ்வளவு பெரிய ஒரு அலிகேஷன் இருக்கு, ஒரு இத்தனை ஒண்ணு அது பொய்னும் ப்ரூவ் பண்ண மாட்டான், இல்லைன்னா வந்துட்டு அந்த அலிகேஷன் வந்துட்டு ப்ரூவ் பண்ற வரைக்கும் நான் வந்துட்டு போஸ்டிங் வித் ரெசிக்னேஷன் பண்றேன்னு பண்ணவும் மாட்டான். அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு லீடருங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையான்னு தோணும். லீடருக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, ஒரு ஃபேமிலி மேனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அந்த ரெண்டுக்கும் கான்ஃபிளிக்ட் இருக்கு. பட் அல்டிமேட்லி வந்து எல்லா பிரஜைகளையும் வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, அவர் வந்துட்டு சீதையை வந்து வனவாசம் அனுப்பிச்சிருவாரு. அது வந்து ஒரு லெவல் அன்ஃபேர்னாலும் ஒரு லெவல்ல வந்து ஃபேர் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். இந்த எந்த ஆங்கிள் பாக்குறீங்கிறது பொறுத்து, லீடர்ஷிப்ங்கிற ஆங்கிள் பாத்தீங்கன்னா அது ஃபேர், ஒரு ஃபேமிலி மேன்ங்கிற ஆங்கிள் பாத்தீங்கன்னா அது அன்ஃபேர். அப்போ சீதையை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா சீதை வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க உங்களை காட்டுக்கு அனுப்பும்போது, அது வந்து ராமருக்கு தெரியாது. அப்ப என்னன்னா வந்து வனவாசத்துக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு வளர்ந்து பெரிய ஆளாயிருவாங்க. அப்ப என்னன்னா வந்துட்டு வளர்ந்து பெரியார் ஆகிற காலகட்டத்தில் வந்துட்டு ராமருக்கு வந்துட்டு வசிஷ்டர் வந்து ஒரு இது மாதிரி கொடுப்பார், ஒரு உத்தரவு மாதிரி கொடுப்பார், நீங்க வந்து அஸ்வமேத யாகம் நடத்தணும். அதாவது வந்து அஸ்வமேத யாகம்னா என்னன்னா வந்து உங்களுக்கு நாடு ஃபுல்லா வந்து ஒரு வெள்ளை குதிரையை வந்து அனுப்பிச்சுட்டு அது எந்தெந்த ராஜ்யத்துக்கு வந்து கிராஸ் ஆகுதோ அந்த ராஜ்யம்லாம் வந்து அந்த அஸ்வமேத யாகம் என்னது அஸ்வமேத குதிரை எந்தெந்த ராஜ்யம்லாம் கிராஸ் ஆகுதோ அது வந்து அந்த சக்கரவர்த்தி கீழே வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது மாதிரி. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஒரு வெள்ளை குதிரை அனுப்பிச்சுடுறாங்கன்னா எல்லாத்துக்கும் தகவல் போயிடும், இது இந்த மாதிரி வந்து ராமர் தான் வந்துட்டு அவர் ராஜ்யத்திலிருந்து வெள்ள குதிரை அனுப்புறான்னு தெரியும். யாரெல்லாம் அந்த குதிரையை வந்து அரெஸ்ட் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு நீ இது வந்து நான் ஒரு ஆளுமைக்குள்ளார வர விட மாட்டேன், இந்த இடத்த என் கூட போருக்கு வான்னு அழைப்பு விடுற மாதிரி. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி குதிரையெல்லாம் பாஸ் ஆகுது எல்லா இடத்துக்கும். குதிரையெல்லாம் பாஸ் ஆகும்போது வந்து வால்மீகியோட ஆசிரமத்தோட சைடில் பாஸ் ஆகும்போது லவன் குஷன், அதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சீதைக்கு 2 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க, அவங்க பேர் வந்து லவன் குஷன். இவங்க 2 பேர் வந்துட்டு இந்த குதிரையை வந்து அஸ்வமேதை ஆகாத குதிரையை வந்து சிறை பிடிச்சிருவாங்க. சிறை பிடிச்ச உடனே என்ன ஆகும்னா வந்து ராமர் வந்து வேற வழி இல்லாம வரணும். ஏன்னா அஸ்வமேத யாக குதிரையை வந்து சிறை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த யாகம் வந்து தடப்படக்கூடாதுங்கிறதுக்காக ராமர் வந்து கிளம்பி வர வேண்டியதா போயிடும் ராஜ தர்மத்துக்காக. அப்ப வந்து கிளம்பி வந்த உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு போர் நடக்கும். தெரியவே தெரியாது ராமருக்கு இவங்க குழந்தைன்னு. அவங்க வந்து கிட்டத்தட்ட கொல்லவே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது வால்மீகி வந்து தடுத்துருவார். அதாவது வந்து வால்மீகி ராமாயணம் எழுதுற வால்மீகி இருக்கார்ல, அவர் வந்து தடுத்துருவார். தடுத்து இந்த மாதிரி வந்து இவங்க தான் உங்க குழந்தைங்கன்னு சொல்லும் போது சீதையும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. கடைசியில் வந்து இத்தனையும் வண்டி என்ன வனவாசத்துக்கு அனுப்பிச்சுட்டு கடைசியில் நம்ம குழந்தையே கொள்றதுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விரக்தியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பூமாதேவி தான் வந்துட்டு அவங்களோட தாய், அதாவது வந்து சீதையோட தாய் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பூமாதேவி கிட்ட நீ எத்தனை நாளோ வந்துட்டு நீ வந்து என்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்ற, நான் தான் வந்து தடுத்தேன், இப்போ நானே கூப்பிடுறேன் நீ வா அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. அப்போ பூமாதேவி வந்து பூமி கடியிலேருந்து பொழந்து வந்து சீதையை வந்து தன்னோட கூட்டிட்டு போயிடுவாங்க பூமி கடியில். அப்போ வந்து ராமர் வந்துட்டு ஒரு துயரம் மாதிரி ஆயிரும், என்னடா அது இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு. ஆனா வந்து பசங்களுக்காக வந்துட்டு நீ வந்து உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி வால்மீகி வந்து சமாதானப்படுத்தி பசங்களை வந்து அரியணைக்கு உட்கார வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவர் கொண்டு வந்துருவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவார். என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம பசங்களுக்காக வாழணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து கஷ்டப்பட்டு அவங்க பையனை ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து அரியணைக்கு வந்து தகுதிப்படுத்தணும்னு என்னன்னா வந்து அவரோட மரணம் கிட்ட நெருங்கிடுச்சுன்னு தெரியும். இப்படின்னா வந்து யமதர்மர் வந்துருவார். யமதர்மராஜா வந்து அவர் சபைக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிடுவார், என்னன்னா வந்து பிரபு இந்த மாதிரி வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்து உங்க இடத்துல பாதுகாப்பு இருக்காரு, நான் வந்து உங்க உயிர் எடுத்துட்டு போனேன்னா அவன் என்ன அடிச்சே கொண்டு போடுவான், என்ன நீங்க தான் வந்துட்டு இதுக்கு ஏதோ ஒன்று வழி சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே ராமர் வந்து ஒன்று பண்ணுவார். அவர் கையில் ஒரு மோதிரம் இருக்கும், அந்த மோதிரம் வந்து அந்த அவர் சிம்மாசனத்துக்கு அடியில் வந்து ஒரு கிராக் இருக்கும், அதில் வந்து போட்டுருவார். போட்டு அந்த ரிங்கு வந்து உள்ள போயிரு. யமதர்மம் போய் வந்து ஒளிஞ்சுக்கிட்டோன்னே ஆஞ்சநேயர்கிட்ட வந்துட்டு, ஆஞ்சநேயா எனக்கு வந்து இங்கே இது மோதிரம் வந்து இந்த சந்துக்குள்ளார விழுந்துருச்சு, போய் எனக்கு எடுத்துட்டு அப்படின்னு சொன்னோடனே
ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப சின்னதாக சுருக்கி அனிமா சித்திம்பாங்க. அனிமா சித்தின்னா என்னன்னா, உங்களோட உடம்ப வந்து எவ்வளோ சைஸுக்கு வேணாலும் சின்னதாக சுருக்கக்கூடிய எபிலிட்டி வந்து அனிமா சித்திம்பாங்க. இந்த அனிமா சித்தியை வந்து ஆஞ்சநேயர் எங்கே பயன்படுத்தியிருப்பாருன்னா, ராவணனோட கோட்டைக்குள்ளார் நுழையிறதுக்காக முதல்ல அந்த சித்தியை அவர் பயன்படுத்தியிருப்பார். சின்னதாக உள்ள நுழைஞ்சு உள்ளே போவார். ஸோ இது வந்து அனிமா சித்திம்பாங்க. இதை யூஸ் பண்ணி உள்ளே போயிடுறார். உள்ளே போய் பாதாள லோகத்துக்குள்ளார போயிடுறார். பாதாள லோகத்தில் வந்து இறங்கி பார்த்து எங்கள் பாதாள லோகத்தில் இருக்கிற அரசனை வந்து கேட்கும்போது அவர் வந்து கேட்பார், அந்த பாதாள லோக அரசர் வந்து எந்த ரிங்கை பற்றி சொல்கிறேன்னு பார்க்கும்போது அங்கே மழை கிடக்கும், ரிங்கு கிடக்கும். அது என்னடா இத்தனை ரிங்கு கிடக்குது, ஒரே மாதிரி இருக்கு எல்லா ரிங்குங்க போது அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ராமர் வந்து ஒரு இதுலேயும் பிறக்கும்போது அவதாரம் எடுக்கும்போது மல்டிவர்ஸ் கான்செப்ட் தான். அப்போ என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்து ரிங்கு போடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தேடி வருவீங்க. அப்போ வந்து ராமர் வந்து தான் உயிரை விட்டுருவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹனுமாருக்கு வந்து தெரிஞ்சு போயிடும், சரி ராமருக்கு வந்துட்டு உயிரை விடுற நேரம் வந்துச்சுன்னு. அப்போ வந்துட்டு ராமர் வந்துட்டு அந்த ரிங்கை எடுத்துகிட்டு ராமரை வந்து பார்க்கறதுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்காதுங்கிறதுனால மேலே பறந்து போயிடுவார். பறந்து போகும்போது என்னன்னா ராமர் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த சொர்க்கத்துக்கு மேலே ஏறி போகிறதுக்கான தேரில் வந்து நிற்பார். இல்லைன்னா இன்னொரு வெர்ஷன் இருக்குது, எப்படின்னா வந்து ஆற்றுக்குள்ளார மூழ்கி இறக்குற மாதிரி வந்துட்டு ஒரு வெர்ஷன் இருக்குது, சொர்க்கத்தை ஏந்துற மாதிரி. இன்னொரு வெர்ஷன் என்ன வந்துட்டு தர்மராஜனே வந்து அவருக்கு வந்து ரதத்தை கொடுத்து அவரை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி, தர்மலோகத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. நீங்கள் எந்த வெர்ஷனை நம்பினாலும் சரி. ஆனால் வந்து அதை தேரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வந்து வந்து கேட்பார், பிரபு எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்லுவார், நான் எப்பவுமே மனசில் இருப்பேன், ஆனால் வந்துட்டு இது வந்து உலகத்தோட நியதி, யார் பறந்தாலும் அவங்க இறக்கணுங்கிறது உலகத்தோட நியதி அப்படிம்பாங்க, நான் அதை மீறி இருப்பேன் அப்படின்னாரு. எப்படின்னு கேட்பார், நான் வந்துட்டு நீங்கள் அடுத்த அவதாரம் எடுத்து வர்ற வரைக்கும் நான் வந்து இந்த பூலோகத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற போது, சரி வேணா ஒன்று பண்ணு, நான் கல்கி அவதாரமாக எடுத்து வர்ற வரைக்கும் நீ வந்து இந்த பூலோகத்தில் இருப்ப அப்படின்ட்டு வந்து வரம் கொடுத்துட்டு. ராமருக்கு அடுத்து கிருஷ்ணர் தானே? கிருஷ்ணர். ஆனால் வந்து கல்கிக்கு தான் வந்து ஆஞ்சநேயரோட துணை தேவைப்படும். ஏன்னா வந்து கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து மகாவிஷ்ணுவோட பரிபூர்ண அவதாரம். அவருக்கு வந்து ஆஞ்சநேயரோட துணை தேவையில்லை. அது வந்துட்டு ஒரு இன்கார்னேஷனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. இப்போ கலியுகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு கல்கி வந்து நேரடியாக வந்து உலகத்துக்கு வரமாட்டார், உலகத்துக்கு வந்து மாற்றங்கள் கொண்டு வர மாட்டார். ஆனால் கிருஷ்ணர் வந்து மனித ரூபத்தில் இருக்கிறனால நேரடியாக வந்து இந்த உலகத்தில் மாற்றத்தை கிரியேட் பண்ணலாம். ஸோ அவரோட ரோல் வேற. ஆனால் கல்கியோட ரோல் என்னன்னா பேக்ரவுண்ட்லேருந்து பே பண்ணுற மாதிரி, ஈஸ் அ பேக்ரவுண்ட் வாரியர் மாதிரி. பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போட்டு அப்படியே அமைதியாக மறைஞ்சிடுவார். ஒரு ஸ்டெல்த் வாரியர்னு வச்சுக்கோ, ஒரு ஸ்டெல்த் வாரியர் ஸ்பை மாதிரி அவர் கல்கி. ஆனா அந்த அசாசின் மூட்ல இருக்கிறனால என்னன்னா வந்து ஆஞ்சநேயரை வந்து டைரக்டான ஒர்க்குக்கு எம்ப்ளாய் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு இம்மார்டல் இல்லை, அவருக்கு வந்து பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்குல்ல. அதனால என்ன பண்ணுவான் ஆஞ்சநேயரை கல்கி, நீ வந்து நேரடியாக போய் வந்துட்டு எனக்கு இந்த காரியத்தை பண்ணணும்னு வந்து அவருக்கு வந்து கமாண்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுக்காக ஆஞ்சநேயர் உயிரோடு இருக்க சொல்லி அவர் வந்து வரம் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடுவார். அதனால வந்துட்டு ராமரோட இன்னொரு வரமும் கொடுப்பார், இந்த பூமியில ராமநாமம் எவ்வளோ வருஷம் இருக்கோ அவ்வளோ வருஷம் நீ இந்த உலகத்தில் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இந்த 2 வரத்தையும் அவர் கொடுத்துட்டு பூமியை விட்டு போயிடுவார். இதுதான் வந்து கதை. அவ்வளோதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் see you in the next video. Bye.